ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பன்னீர், ரா பப்பாயா, ப்ரோக்கோலி வச்சுட்டு ஒரு டிக்கி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். ஸ்நாக்காவும் வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுவா வேணாலும் வச்சுக்கலாம். செம்ம ஹெல்த்தியான ரெசிபிங்க. புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட். இத எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துட்டு அதில் துருவின பப்பாளி காய் 1 கப் சேர்த்துக்கலாம். 1 கப் துருவின பன்னீர், 1 கப் நல்லா இந்த மாதிரி துருவின ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காட்டேஜ் சீஸ் இல்லைனா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வாசனைக்காக பேசில் லீவ்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை வந்து டிக்கியாக சேர்த்துட்டு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்துக்குங்க. இதை வந்து நீங்கள் மீடியம் ஹீட்லேயே தான் குக் பண்ணணும், இல்லைனா 2 சைடுமே வந்து சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து குக் ஆகாது. கடலை மாவெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால அது நல்லா குக் ஆகலை அப்படின்னா அந்த ரா ஸ்மெல் வந்து நமக்கு இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இதை நல்லா குக் பண்ணிவிட்டு 2 சைடும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது கூட காட்டேஜ் சீஸ் வச்சு ஒரு க்ரீமியாக ஒரு சாஸும், காரமாக சல்சா டேஸ்ட்டில் ஒரு சாஸும் ரெடி பண்ணியிருக்கேன்.